விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெயை கரைக்க போகிறோம். இது நாள் வரைக்கும் சமையலுக்கு தான் எண்ணெயை பயன்படுத்தினோம். இப்போ வந்து எண்ணெயை கரைச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்த போகிறோம். இன்றைக்கி இந்த எண்ணெய் கரைப்பான் சாணப்பாசி கரைசல் வாங்குவதற்காக பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி இயற்கை விவசாயம் ஈஸியாக செலவில்லாமல் கெமிக்கலில் இருந்து விடுபட்டு இயற்கை விவசாயம் செய்யலாம். இவங்க ஆல்ரெடி இயற்கை விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா முருங்கை விவசாயம் செய்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய விவசாயங்கள் செய்கிறாங்க. அதுக்கு இயற்கையாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இயற்கை விவசாயத்தை கற்றுக்கிட்டு இயற்கை இடுபொருளில் செலவில்லாமல் இயற்கை விவசாயம் ஈஸியாக செய்யணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் கரைச்சி கொடுக்கும்போது நல்லா ரிசல்ட் கிடைக்கிது. மண் வந்து நல்லா பொது பொதுன்னு இருக்குது. அதுக்கு வந்து எண்ணெயை கரைக்கிறதுக்கு அந்த எண்ணெய் கரைப்பான் வேணும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கரைசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஒவ்வொரு தடவை நம்ம சாணத்தை போட்டு ஜீவாமிர்தம் பஞ்சகாவியை செஞ்சு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரிப்பிள் அடிக்குது. எல்லாத்துக்கும் அந்த நாட்டு மாட்டு சாணம் கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த பிரிச்செடுக்கிற வீடியோ வந்து லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த எண்ணெயை கரைச்சி பால் மாதிரி மாற்றியாச்சு. கையில் தொடும்போது பார்த்திங்கன்னா அந்த வளவளப்பு இருக்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பூராமே உடஞ்சி சத்தாக மாறிடும். மண்ணுக்கு கொடுக்கும்போது செடி உடனே எடுத்துக்கும். இது ஒரு மெத்தேடு. இதை காட்டில் கொடுத்தாலும் இதை எடுத்து செடிக்கு கொடுக்கறதுக்காக அந்த நுண்ணுயிரி தேவை. அந்த நுண்ணுயிரி தான் நம்ம சாணப்பாசி கரைசல். நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து கொடுத்துக்கிட்டா அது செலவு கிடையாதுங்க. ஒன்ஸு ஒரு டைம் வாங்கிட்டோம்னா அதில் இருந்து இப்போ 1 லிட்டரை வந்து 200 லிட்டர் பேரில் 2 கிலோ சர்க்கரையை போட்டு கலக்கிட்டோம்னா அந்த 2 கிலோ சர்க்கரை தான் ஒரு ஏக்கருக்கு செலவு. 10 நாளையில் தயாராகிடும். அதை வந்து நம்ம காட்டுக்கு ட்ரிப்புலையோ அல்லது வாய்க்கால் பாசனம் மூலியமாகவோ கொடுத்துடலாம். ட்ரிப்பு அடைக்காது. உங்களுக்கு அதை வச்சு எல்லா இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம். மீனமிலம் 10 to 15 நாளையில் தயாரிக்கலாம். என்பிகே தயாரிக்கலாம். வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம். இலைதலைகளை வச்சு பூச்சி விரட்டி தயாரிக்கலாம். இதையெல்லாம் கொடுக்கும்போது மண் வளமாக மாறிடும். மண்ணில் உள்ள சத்துக்கள் செடிகளுக்கு ஈஸியாக கிடைக்கும்.